தனுசு ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த தனுசு ராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க. தனுசு ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்லங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறுமுங்க. இந்த உலகத்துல நாம எத்தனை முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலும் நம்மை காத்து வழிநடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாமுங்க. கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாமுங்க. அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த தனுசு ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பெயரை எழுதுங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுமுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவோட சக்திங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய தனுசு ராசி பலனுக்குள்ள நுழையலாமுங்களா? வணக்கம்ங்க. வானமே இடிஞ்சு தலையில விழுந்தாலும் தன்னுடைய தன்னம்பிக்கையால உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய தனுசு ராசிக்காரங்களே, இலக்கும் பெருசு, அதற்கான உழைப்பும் பெருசுங்கிறத ரொம்பவே ஆணைத்தனமா நம்பக்கூடியவங்க நீங்கங்க. கடவுள் இருக்கிறாரு, என்னை மீறின ஒரு சக்தி, நல்ல சக்தி இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா கடவுளே தான் எனக்கும் எல்லாம் செய்வாரு அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாதுங்க. அவர் வந்துட்டு வாய்ப்புகளை கொடுப்பாரு, அதை நான் கரெக்டாக பயன்படுத்திப்பேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களே, உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு அப்படிங்கிறது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? இப்போ வந்து தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய சந்தேகங்கள் பிறக்குங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு சந்தேக கண்ணோடு தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க. இது நல்லதும் கூட. யார் ஒருத்தங்க தன்னுடைய வாழ்க்கையில ஏன், எதுக்கு, எப்படி இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப ஆராய்ச்சி செய்கிறாங்களோ அவங்க வெற்றியாளர் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம்ங்க. அப்படித்தாங்க தனுசு ராசிக்காரங்களோட பெயரை கேட்டாலே தனுசு ராசிக்காரங்க யாரா இருந்தாலும் சரிங்க, நீங்க வெற்றியாளர்னு நான் சொல்லுவேங்க. காரணம் கேட்குறீங்களா? நம்ம தெளிவா பின்னாடி பேசுவோம். ஏப்ரல் மாதத்துல 100% இந்த விஷயங்கள் தான் அடுத்தடுத்து நடக்க போகுதுங்க. திடீர் திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்குங்க. நான் தலைப்பு போட்டிருக்கேன், உடனே எல்லாரும் நீங்க யோசிப்பீங்க, என்ன பாப்பா பெருசா சொல்லிட போற, நான் பார்க்காததா உனக்கே நான் கிளாஸ் எடுப்பேன், நீ எனக்கு என்ன கருத்து சொல்ல வந்துட்ட, இப்படியெல்லாம் பேசுவீங்க. எப்பவுமே பேசுறது தான், நானும் கொஞ்சம் பேசிக்கிட்டு போறேனே. நீங்க அப்புறம் நான் பேசுறத வந்து கேட்டுட்டாவது திட்டினாலும் சரி, நீங்க என்ன செஞ்சாலும் சரி அப்படின்னு என்னுடைய அன்பு உறவுகள், நீங்க என்னுடைய அன்பு உறவுகள் தானே, நான் ஏத்துக்கிறேங்க. உங்களுக்கான பலன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய நட்சத்திர பலனை நாம பேச போறோம்ங்க. உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு பொறுத்து பேச போறோம்ங்க. இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துக்கு இடமாற்றம் ஆகுறாங்க அதை பொறுத்து பலன் சொல்லலாமுங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்குறப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் 3 நட்சத்திரங்களுடைய ஆட்சியை தான் நம்ம வந்து பொதுவா தனுசு ராசின்னு சொல்லுவோமுங்க. உங்க ராசியில கிரக நிலைன்னு பார்த்தோம்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவான் வக்ர நிலையிலும் சனி பகவானும் மேலும் ராகு பகவானும் செவ்வாயும் இருக்கிறாங்கங்க. களத்திரஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிலையிலும் அஸ்தமஸ்தானத்துல சந்திர பகவானும் பாக்கியஸ்தானத்துல கேது பகவானும் இருக்கிறாங்கங்க. இதனால பலன்னு பார்த்தோம்னா எந்த சூழ்நிலையிலையும் அடுத்தவங்களுக்கு ஆலோசனை வழங்க தயங்காத தனுசு ராசிக்காரங்களே, எல்லாரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா?
நீங்க எப்படி வெற்றி அடைஞ்சீங்க அப்படின்னா, சில விஷயங்கள ரகசியமா வச்சுக்கிட்டு, சில விஷயங்கள பொதுவா சொல்லுவாங்கங்க. ஆனா, தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும், தன்னுடைய வெற்றிக்கு எந்தெந்த விஷயங்கள நாம பயன்படுத்துறோமோ, எல்லா சூட்சுமத்தையும் வெளிப்படையா சொல்லக்கூடியவங்க. இதனால தோல்விகள அடைந்தாலும் பரவாயில்ல. எனக்கு இருக்கக்கூடிய விஷயத்த நான் உனக்கு சொல்லித் தரேன். உழைப்பு தான் முக்கியம். நான் சொன்னத நீ அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றதும், இம்ப்ளிமெண்ட் பண்ணாம போறதும் உன்னுடைய கையில. அப்படி நான் சொன்ன விஷயத்த நீ ஃபாலோ பண்ணி வெற்றி பெற்றுட்டா, அது உன்னுடைய திறமைன்னு சொல்லக்கூடியவன். அதாவது வாத்தியார்னாக்க இந்த தனுசு ராசிக்காரங்கள சொல்லலாங்க. "என்ன பாப்பா ரொம்ப புகழ்றியே, என்ன விஷயம்?" இப்படின்னு யோசிப்பாங்க பாரு. யாரு நம்ம தனுசு ராசிக்காரங்க? ஏன்னா புகழ்ச்சியும் பிடிக்காதுங்க. நான் புகழலாம் இல்லைங்க. உங்களுடைய குணநலங்கள தான் நான் பேசிட்டு இருக்கேங்க. நீங்க நேர்மையா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிநாதன் குரு சுக்கிரன் வீட்ல அமர்ந்து இருக்கிறதுனால, பாக்கியாதிபதி சூரியன் சப்தம தொழில் ஸ்தானத்துக்கு புதனுடன் பாக்கியஸ்தானத்துல இணைந்து இருக்கிறதுனால, ராசியை பார்க்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தர போறாருங்க. வெளியூருக்கு பயண வாய்ப்புகள் உண்டாகலாமுங்க. அந்த பயணமும் உங்களுக்கு சாதகமான பலன்களை உண்டாக்கலாமுங்க. மனசுல தேவையற்ற எண்ணங்கள் ஏற்பட்டாலும் அது உங்களை ஒரு நாளும் பாதிப்பை கொடுக்காதுங்க. ஆனாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையால அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீங்க. பிரச்சனை நடக்குதா? பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். அந்த பிரச்சனை வந்துட்டு ஏன் வந்துச்சுன்னு நான் யோசிக்காம, அந்த பிரச்சனைய எப்படி சரி செய்யணும்னு யோசிக்கக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்கங்க. வழக்குகள்ல சாதகமான நிலை காணப்படுங்க. திடீர் செலவுகள் உண்டாகலாமுங்க. காரியங்கள்ல தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய சாமர்த்தியத்தால அந்த காரிய தடைகளை நீக்கி வெற்றி பெறுவீங்க. தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்தபடியே லாபம் உண்டாகுங்க. பண வரத்து அப்படிங்கிறது தாமதமானாலும் உங்க கைக்கு வந்து சேருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நீங்க முடிவெடுத்தீங்க அப்படின்னா அனைத்து விதங்களிலும் சாதகமான பலன் காத்துக்கிட்டு இருக்குங்க. உத்தியோக பணியில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உழைப்பு கொஞ்சம் அதிகமாகுங்க. உங்களுடைய முயற்சிகள் வந்துட்டு ஒரு சில இடங்கள்ல பயன் தராம போகக்கூட வாய்ப்பு இருக்குதுங்க. இருந்தாலும் முயற்சிகள் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குமுங்க. சாதாரணமா செய்யக்கூடிய காரியங்களை கூட கொஞ்சம் அதிகமா முயற்சி போட்டு செய்யற மாதிரி இருக்குமுங்க. இருந்தாலும் தனுசு ராசிக்கு ரிஸ்க் எடுக்கிறது எல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரிங்க. தனுசு ராசிக்காரங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருப்பீங்க. ஒரு நாள் நான் செய்யக்கூடிய முயற்சி, நான் செய்யக்கூடிய வேலை உண்மையா இருந்தா எனக்கு உண்மையான பலன் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் பெருசா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்கனால வீண் தொல்லைகள் ஏற்படலாமுங்க. அவங்க கிட்ட வீண் விவாதம் வேணாமுங்க. என்ன சொன்னாலும் அவங்களுடைய செயல்பாடுகள் நமக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்துமுங்க. அது அவங்களுக்கும் பாதிப்புங்கிறது அவங்க பட்டு தெரிஞ்சுக்கட்டும்ங்க. தாய் வழி உறவுக்காரங்க கிட்டையும் வீண் மனஸ்தாகம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி கிட்ட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கருத்து வேற்றுமை ஏற்படலாங்க. அங்கேயும் விட்டு கொடுத்து போவது சிறப்புங்க. பிள்ளைகள் மீது கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் மனக்கவலைகள் உண்டாகலாமுங்க. காரிய தடைகள், தாமதங்கள், வீண் செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தனுசு ராசியை சேர்ந்த பெண்கள் எல்லா விதங்களிலும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரு மாதிரி நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஏற்படுதுன்னு நினைச்சீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்த தெய்வங்கள் எந்த தெய்வங்களா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட போயிட்டு மனசை விட்டு மனுஷங்கிட்ட எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி தெய்வத்துக்கிட்ட பேசி மனசுல இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டு நிம்மதியா சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வாங்க.
அதுவே தன்னால சரியாகிடுமுங்க. அடுத்ததா கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புத்தி சாதுரியத்தால எந்த ஒரு விஷயத்தையும் சாதித்து வெற்றி கொடி நாட்ட போறீங்க. வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் நீங்க நினைச்சத நினைச்சபடியே நடக்குங்க. முக்கியமா நீங்க நினைச்சது நடக்கிறதுக்கு மற்றவங்களால டென்ஷன் ஏற்படலாமுங்க. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. தொழில் தொடர்பான பயணங்கள் அதனால உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. தொழில் ரீதியா நீங்க மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் நிச்சயமா சாதகமான பலனை கொடுக்குங்க. அடுத்து அரசியல் தொழில்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய பணிகள்ல இடையூறுகள் ஏற்படலாமுங்க. பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறதுல கொஞ்சம் தாமதமான நிலை ஏற்பட்டாலும் நீங்க சாமர்த்தியமா செயல்பட்டீங்க அப்படின்னா அதையும் சமாளிச்சிடலாங்க. அடுத்ததா வேலை சுமை அதிகரிப்பதோடு அலைச்சலும் அதனால சோர்வும் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க எங்கும் கவனம் எதிலும் கவனம்ங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்துல நல்லா இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நீங்க கவனமா இருந்துதான் ஆகணுமுங்க. சொன்ன சொல்ல காப்பாத்த கொஞ்சம் நீங்க அரும்பாடு பட வேண்டி இருக்குமுங்க. எப்பாடு பட்டாவது சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களும் தனுசு ராசி தாங்க. அது இந்த காலத்துல யாருங்க சொன்ன சொல்ல காப்பாத்துறாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் பொத்தாம் பொதுவா பேசிடுவோம். ஆனா அந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தான் சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்கு உசுரை கொடுக்கறதுக்கு கூட தயங்க மாட்டாங்கங்க. ஏன்னா அதுக்கு அவங்களுக்கு பெரிய வலிங்க. உசுரே போனா கூட போயிட்டு போகுது. நான் சொன்ன சொல்ல காப்பாத்தி அவங்களுக்கு எவ்வளவு மதிப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு அளிக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனத்தோட இருந்தீங்கன்னா பாடங்களை படிக்கிறதுல கவனமா படிச்சீங்க அப்படின்னா எல்லா விதங்களிலும் நன்மை உண்டாகுங்க. உங்களுக்கு படிப்புல இருந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்பா படிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பணி நிமித்தமா வீட்டை விட்டு வெளியில தங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாங்க. இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது தனுசு ராசிக்காரங்களுக்கான ஏப்ரல் மாதத்தோட பொது பலன்கள்ங்க. இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா கூடுதல் விவரங்களா இருக்குங்க. மூல நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலம் அனுகூலமான பலன் ஏற்படுமுங்க. சக ஊழியர்கள் கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருப்பது, அவங்க கிட்ட பழகுவது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்குமுங்க. கணவன் மனைவிக்கு இடையே நல்ல உறவு ஏற்படுமுங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. மேலும் பேசணும்னா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்ல வழிகாட்டியா வாழும் மனம் கொண்டவங்க. இந்த நட்சத்திரக்காரங்க இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமா பிறந்திருக்குதுங்க. பாக்கியஸ்தானத்திற்கு சூரிய பகவான் பெயர்ச்சியாகி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால போன மாதம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் கூட இந்த மாதத்துல காணாம போகுங்க. பெரியவங்களுடைய ஆதரவு தெய்வ அனுகூலம் உண்டாகுங்க. கேது கேந்திர பலம் பெற்று ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால தொழில்ல முன்னேற்றம் ஏற்படுமுங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வருமுங்க. நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைப்பதோடு ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகளும் சேருமுங்க. தன குடும்பஸ்தானத்திற்கு குருவினுடைய ஒன்பதாம் பார்வை உண்டாகிறதுனால குடும்பத்துல நிம்மதி உண்டாகுமுங்க. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குமுங்க. உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியா செவ்வாய் இருக்கிறதுனால அதுவும் குருவோட இணைந்து சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வருமுங்க. வழக்கு விவகாரம் சாதகமான அமைப்புல முடியும். உடலை வாட்டி கொண்டிருந்த நோய்கள் விலகி ஓடுங்க. நம்பிக்கையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நினைச்ச மாதிரியே சாதிப்பீங்க.
புதன் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனால ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குமுங்க. புதுசா சொத்து சேருங்க. மாணவர்களுக்கு படிப்புல முழுமையான கவனம் செலுத்துவது ரொம்பவும் நல்லதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 7, 12, 16ங்க. இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க. இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டிங்கன்னா காலதீஸ்வரரை எண்ணி வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகுமுங்க. அடுத்ததா பூராடம் நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் உலக அறிவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பெற்று வாழ்க்கையை வாழக்கூடிய உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய நட்சத்திரநாதன் யோகமான மாதமா கொடுத்துருக்கிறாருங்க. அதாவது உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுமுங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருமுங்க. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுமுங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் குருவுடன் இணைந்திருக்கிறதுனால குரு மங்கள யோகம் உண்டாகி உங்களுடைய நிலையில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுமுங்க. எதிரிகளால உங்களுக்கு ஏற்படுற சங்கடங்கள் நீங்குமுங்க. உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்குமுங்க. உங்களுக்கு போட்டியா இருந்தவங்க விலகி ஓடுவாங்க. உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் குறையுமுங்க. வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமான அமைப்புல முடிவு கொடுக்குமுங்க. குடும்பத்துல சுப செயல்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் தோன்றுமுங்க. குருவினுடைய பார்வை தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுடைய நிலை அப்படிங்கிறது ரொம்ப பாதுகாப்பா இருக்குமுங்க. குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகுமுங்க. கணவன் மனைவிக்கிடையும் ஒற்றுமை அதிகரிக்குமுங்க. எதிர்பார்த்த இடத்துல பணவரவு கிடைக்குமுங்க. செய்து வரக்கூடிய தொழில்ல லாபத்தை ஏற்படுத்துங்க. பார்த்து வரக்கூடிய உத்தியோகத்துல விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகுமுங்க. பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் உண்டாக போகுதுங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருமுங்க. விவசாயிகளுக்கு உங்களுடைய நிலையில முன்னேற்றம் உண்டாகுமுங்க. லாபம் அதிகரிக்குமுங்க. மாணவர்களுக்கு படிப்புல கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டமுங்க. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6, 12, 15ங்க. இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க. பரிகாரம்னு கேட்டிங்கன்னா பிரகதீஸ்வரரை வழிபாடு செய்ய, அதாவது சிவபெருமான வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகுமுங்க. அடுத்ததா உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருக்கிறவங்க புத்தி சாதுரியத்தோடு வாழ்க்கையை வாழக்கூடிய இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது நன்மைகள் நிறைந்த மாதமா பிறந்திருக்குதுங்க. சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு பாக்கியஸ்தானத்துக்கு சஞ்சரிக்கிறதுனால கடந்த மாதத்துல ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் இந்த மாதத்துல விலகி போகுங்க. உங்களுடைய திறமைகள் வெளிப்படுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை உண்டாக்குமுங்க. அரசு வழியில ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்குமுங்க. முக்கிய விஐபிகளுடைய தொடர்பு, தெய்வ அருள், இது எல்லாமே உங்களுடைய நிலையை உயர்த்த போகுதுங்க. செவ்வாயும் சுக்கிரனும் உங்களுடைய நிலையில உயர்வை ஏற்படுத்துறாங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட பலம் இழந்து பின்வாங்குவாங்க. வியாபாரத்துல இருந்து வந்த போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க. வழக்கு விவகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்க போகுதுங்க. ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுமுங்க. தைரியமும் துணிச்சலும் உங்களை நினைச்ச மாதிரி சாதிக்க துணை வருங்க. உங்களுடைய ராசிநாதன் குருவனுடைய பார்வையால தொழில், உத்தியோகம், வியாபாரம் இந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படுமுங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். வண்டி வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க போகுதுங்க. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உண்டாகுமுங்க. எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் சரிங்க, அதிலிருந்து உங்களால கட்டாயம் வெளிவர முடியுங்க. அரசியல்வாதிகளுக்கு நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகள் தேடி வருங்க. விவசாயிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்குமுங்க.
மாணவர்களுக்கு படிப்புல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10, 12 இந்த 2 நாட்கள் சுப நிகழ்ச்சிகள் செய்ய இந்த நட்சத்திரக்காரங்க பயன்படுத்திக்கோங்க. பரிகாரம்னு கேட்டிங்கன்னா அனுதினமும் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வதால உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சங்கடங்கள் விலக ஆரம்பிக்குங்க. தொடர்ந்து நீங்க சூரிய பகவானை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் அப்படிங்கிறது நிரந்தரமா இருக்குங்க. இருண்ட வாழ்க்கை, இருண்ட பகுதி எல்லாமே வெளிச்சமா மாறுமுங்க. முக்கியமா உங்களுடைய இந்த நிலைக்கு, இந்த கஷ்டத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வெளிச்சம் போட்டு கடவுள் உங்களுக்கு காட்டுவாருங்க. நல்லவங்களையும் கெட்டவங்களையும் உங்களுக்கு அடையாளம் காட்டுவாருங்க. இப்ப வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களே நம்ம பொது பலன்களை பார்த்தோம், நட்சத்திர பலன்களை பார்த்தோமுங்க. நட்சத்திர பலன்களுக்கான பரிகாரத்தையும் பார்த்துட்டோமுங்க. இப்ப நம்ம பொதுப்படியா தனுசு ராசிக்காரங்க பரிகாரம்னு கேட்டீங்கன்னா வியாழக்கிழமைகள் தோறும் உங்களுக்கு பிடித்தமான குரு பகவானுடைய ஆலயத்துக்கு சென்று, அப்படி குரு பகவானுடைய ஆலயம் இல்லை அப்படின்னா நவகிரகங்கள்ல வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும்னு மஞ்சள் நிற கொண்டை கடலையும் நெய்வேத்தியமா படைச்சு வழிபாடு செய்தீங்க. நினைச்சத நினைச்ச மாதிரியே கைக்கூடி வருங்க. எண்ணங்கள் எல்லாமே இடு மண்ணை தொட்டாலே பெண்ணாக மாறுங்க. அதிர்ஷ்டமான கிழமைகள்னு கேட்டிங்கன்னா ஞாயிறு மற்றும் செவ்வாய்ங்க. வியாழன் இந்த 3 நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகள் தொடங்குவதற்கு பயன்படுத்திக்கோங்க. எங்கும் கவனம், எதிலும் கவனம். வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடாதுங்க. வீண் விவாதங்கள் செய்யக்கூடாதுங்க. தேவையில்லாத எந்த ஒரு சண்டை சச்சரவுலையும் தலையிடக்கூடாதுங்க. மற்றவங்களோட தலையீடும் இல்லாம பார்த்துக்கணுங்க. முக்கியமா உங்களுடைய வண்டி வாகனத்துல போகிறப்போ கவனமா போயிட்டு வரணுமுங்க. குடும்பத்திலையும் வீண் வாக்குவாதம் வேண்டாமுங்க. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது சிறப்புங்க. எல்லா விதங்கள்லயும் அமைதியை கடைபிடிக்கணுமுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் பார்த்தீங்கன்னா 20, 21, 22ங்க. இந்த நாட்கள்ல உங்களுடைய நல்ல தொடக்கம் பயன்படுத்திக்கோங்க. சகலமும் உங்களுக்கு சாதகமான அமைப்புல முடிந்து வருங்க. இன்னைக்கும் என்னைக்கும் யாரையும் துன்புறுத்தி வாழாத தனுசு ராசிக்கு ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது சகல விதங்களிலும் நன்மைகளை தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்குதுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குது, எந்தெந்த விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணுங்கிறத நம்ம தெளிவா பேசியிருக்கோமுங்க. நம்ம வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கும் இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே தனுசு ராசிக்கு நல்ல நாளாகவே அமையும்னு சொல்லி நானும் கடவுள்கிட்ட மனசார வேண்டுதலை வச்சுக்கிறேங்க. வாழ்க வளமோடு நலமோடு, வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.